ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபுல் சப்ராக்டர். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபுல் சப்ராக்டர்னு என்னென்னு பார்க்கலாம். ஸோ 3 சிங்கிள் பிட் பைனரி நம்பர்ஸை சப்ராக்ட் பண்ண போகிற சர்க்யூட் தான் வந்து ஃபுல் சப்ராக்டர்னு சொல்லியிருப்போம். லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஹாஃப் சப்ராக்டர் பார்த்துருப்போம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், போய் பாருங்கள் அந்த வீடியோவை. ஸோ ஓகே, ஸோ சப்ராக்டர்ஸ் அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு 2 நம்பரை நார்மலாக சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்னெல்லாம் பாசிபிள் அவுட்புட்ஸ் வரும். ஸோ இப்போ வந்து 2 நம்பர் பண்ணோம்னா என்ன வரும், டிஃப்ரென்ஸ் அண்ட் பாரோ வந்து பாசிபிள் அவுட்புட்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 4 - 3 அப்படின்னு போட்டிங்கன்னா என்ன வரும், 1. ஸோ இந்த 1 தான் பார்த்தீங்கன்னா நம்ம டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்லுவோம். தட் இஸ் அவுட்புட் டிஃப்ரென்ஸ். இன்கேஸ் இப்போ வந்து லோயர் நம்பர்லேருந்து ஹையர் நம்பரை வந்து சப்ராக்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், பண்ண முடியாது. அப்போ we need some borrow. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸோ 3 - 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ல் 4 சப்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம்னா பக்கத்தில் இருக்க நம்பர்லேருந்து பாரோ வாங்குவோம். ஸோ இப்போ இந்த 1லேருந்து பாரோ வாங்கி 13 ஆயிரும். அப்போ 13 - 4 9 சொல்லி பண்ணுவோம். ஸோ இது வந்து நம்ம வந்து டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே வந்து பாரோ வாங்கினோம்னா அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாரோ. ஸோ அப்போ நம்மளுக்கு பாசிபிள் அவுட்புட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 அவுட்புட்ஸ் இருக்கும். ஸோ டிஃப்ரென்ஸ் அண்ட் பாரோ. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சப்ராக்டர்னால 3 இன்புட்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ வீல் டேக் த 3 இன்புட் வேரியபிள்ஸ். ஸோ அப்போ பாசிபிள் அவுட்புட்ஸ் என்ன வரும்னா டிஃப்ரென்ஸ் அண்ட் பாரோ. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட்டு இதை வச்சு நம்ம பிளாக் டயக்ராம் டிசைன் பண்ணிடலாம். ஸோ 3 இன்புட்ஸ் ஃபுல் சப்ராக்டர், த அவுட்புட் இஸ் டிஃப்ரென்ஸ் அண்ட் பாரோ. ஸோ ஃப்ரம் திஸ் வி ஹாவ் டு அரைவ் த ட்ரூத் டேபிள். ஸோ ட்ரூத் டேபிள் ஃபார்ம், ட்ரூத் டேபிள்னா என்ன அப்படின்னீங்கன்னா என்னெல்லாம் பாசிபிள் இன்புட்ஸ் கொடுக்கலாம், அதோட அவுட்புட்ஸ் என்னன்னு பார்க்கறது தான் வந்து ட்ரூத் டேபிள். ஸோ இங்கே நம்ம 3 இன்புட்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ 3 இன்புட்ஸ் இருக்கும்போது பாசிபிள் இன்புட் காம்பினேஷன்ஸ் என்ன வரும் அப்படின்னீங்கன்னா we will have one equation 2 power n சொல்லுவோம். இங்கே n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் இன்புட்ஸ். ஸோ இங்கே வந்து நம்ம இன்புட்ஸ் இப்போ எவ்வளோ எடுத்திருக்கோம்னா 3 எடுத்திருக்கோம். ஸோ அப்போ பாசிபிள் இன்புட் காம்பினேஷன் இஸ் 8. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது பைனரி நம்பர்ஸ் தான் நம்ம இங்கே எடுத்திருக்கோம். ஸோ பைனரி நம்பர்ஸ் எடுக்கும் போது 8 மட்டும் வந்து டெசிமல்லேருந்து கன்வெர்ட் பண்ணும்போது என்ன வரும், 0 0 0 0 0 1 0 1 0 0 1 1. ஸோ இந்த ஆர்டரில் அப்படியே எழுதிக்கோங்க. இது இன்னொரு ஷார்ட்கட் என்ன அப்படின்னீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 பிட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஏல வந்து 0 போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் இதில் 0 0 0 1 1 0 1 1 எழுதிக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே ரிப்பீட் பண்ணிவிட்டு இங்கே வந்து 1 போட்டுக்குங்க ஃபர்ஸ்ட் ஏல. ஸோ ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா we will find the outputs. ஸோ இப்போ பாருங்கள் 3மே 0 இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அவுட்புட்டு 0 தான் வரும். டிஃப்ரென்ஸும் இருக்காது, பாரோவும் இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பைனரி சப்ராக்ஷன் பண்ணுவோம். ஸோ பைனரி சப்ராக்ஷன்னா என்னென்னா 0 - 1 ஈக்குவல் டு என்னென்னா டிஃப்ரென்ஸ் வந்து டிஃப்ரென்ஸும் 1 வரும், பாரோவும் 1 வரும். ஏன்னா 0லேருந்து நம்ம 1 சப்ராக்ட் பண்ண முடியாது. அதனால we need 1 பாரோ. ஸோ அதனால நம்மளுக்கு பாரோ 1 ஆயிடுது. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 1 0 - 1 சொல்லி நம்ம பண்ண போகிறோம். இப்போ 1 0 - 1 இஸ் 1 தான் வரும். ஸோ அப்போ இங்கே பாரோவும் 1 வந்துடுது, டிஃப்ரென்ஸும் 1 வருது. ஸோ அதனால தான் ரெண்டுமே 1 வரும். இப்போ வந்து பாருங்கள் இங்கே வந்து 0 0 1. அப்போ இந்த 1க்கு ப்ரீவியஸாக 0 வந்தாவே நம்ம பாரோ வாங்கியிருப்போம். அதனால பாரோ 1. அதுக்கப்புறம் பாரோ வாங்கும்போது அந்த நம்பர் என்னவா மாறிடும், 1 0வா மாறிடும். இப்போ 1 0 - 1 அப்படிங்கும்போது 1 தான் வரும். அப்போ டிஃப்ரென்ஸும் 1 வரும், பாரோவும் 1 வரும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 0 1 0. ஸோ எகெயின் பார்த்தீங்கன்னா இந்த 1க்கு முன்னாடி 0 வந்தாவே நீங்கள் வந்து டிஃப்ரென்ஸும் 1 எழுதிக்கலாம், பாரோவும் 1 எழுதிக்கலாம். அடுத்தது பாருங்கள் 0 1 0. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 0 - 1 வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 1 வரும், டிஃப்ரென்ஸ் 1, பாரோ 1 வரும். ஸோ இங்கே பாரோ 1 எழுதிட்டோம். எகெயின் டிஃப்ரென்ஸ் கூட என்ன பண்ணுறோம், 1 சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் கூட 1 எகெயின் சப்ராக்ட் பண்ணாமல் என்ன வரும், 0 வரும். ஸோ அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து 0 ஆயிரும், பாரோ வந்து 1 இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க 1 0 0. ஸோ 1 கூட எந்த நம்பர் தட் இஸ் 0 மைனஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா
டிஃப்ரென்ஸ் வந்து 1 தான் வரும். இங்கே வந்து பாரோ நம்மளுக்கு தேவையில்லை, அதனால 0 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் 101. ஸோ ஃபஸ்ட்டு 10 சப்ராக்ட் பண்ணுங்க. ஸோ 1 கூட 0 வந்து சப்ராக்ட் பண்ணும்போது 1 தான் வரும். ஸோ எகெயின் பார்த்தீங்கன்னா 1 minus 1 is 0. ஸோ இங்கே பாரோஸ் தேவையில்லை, அதனால பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து நம்மளுக்கு 0 ஆயிடுது. நெக்ஸ்ட்டு 1 minus 1. ஸோ 1 minus 1 0. எகெயின் 0 minus 0 0 தான். அப்போ ரெண்டுமே 0 ஆயிடும். இங்கேயும் நம்மளுக்கு பாரோ தேவையில்லை. இங்கே பாருங்க 1 minus 1 is 0. எகெயின் பார்த்தீங்கன்னா இந்த 0 minus 1. ஸோ 0 minus 1ஆவே என்ன வரும், இது வந்து பாரோ வாங்குவோம். ஸோ அப்போ பாரோ 1 வந்துடும். அப்புறம் 10 minus 1 வரும். அப்போ டிஃப்ரென்ஸும் 1 வரும். அப்போ 1 ஆன்சர். ஆஃப்டர் திஸ் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். வி நீட் 2 அவுட்புட்ஸ். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் தனியாக எக்ஸ்பிரஷன் எழுதிக்கணும், பாரோக்கு தனியாக எக்ஸ்பிரஷன் எழுதிக்கணும். ஸோ டிஃப்ரென்ஸ்க்கு எக்ஸ்பிரஷன் எழுதும் போது எப்படி எழுதணும்னா டிஃப்ரென்ஸ் காலம் எடுத்துக்கங்க, அங்கே எங்கே 1 வருதுன்னு பாருங்கள். ஸோ அதோட கரஸ்பாண்டிங் இன்புட் வேரியபிள்ஸ் நம்ம வந்து எழுதணும். ஸோ இங்கே டிஃப்ரென்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே 1 வரும். பார்த்தீங்கன்னா 1 வந்துச்சுன்னா இதோட கரஸ்பாண்டிங் இன்புட் வேரியபிள்ஸ் என்ன வரும், 0 அப்படின்னா அதோட காம்ப்ளிமெண்ட் ஃபார்ம், தட் இஸ் பார் போட்டு எழுதிக்கங்க. 1 அப்படின்னா அதோட ரியல் ஃபார்ம் எழுதிக்கங்க. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஏ 0 இருக்குது ஏக்கு நேராக, அப்போ ஏ பார் வரும். பிக்கு நேராகவும் 0 இருக்குது, இட் இஸ் பி பார். இங்கே சி கிட்ட 1 இருக்குது, அப்போ சியை அப்படியே எழுதிக்கணும். அப்போ என்ன வரும், ஏ பார் பி பார் சி. ஸோ நெக்ஸ்ட்டு 1 எழுதுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஆப்ரேட்டர்ஸ் இன்க்ளூட் பண்ணிடுங்க. ஸோ வி இன்க்ளூட் த ப்ளஸ் ஆப்ரேட்டர். ஸோ இதோட கரஸ்பாண்டிங் இன்புட் வேரியபிள் என்னன்னு பாருங்க. ஸோ 0 இருக்கு, 0னா ஏ பார், இங்கே பி கிட்ட 1 இருக்கனால பி அப்படியே எழுதிக்கங்க, பி அண்ட் சி பார். ஸோ அதான் எழுதியிருப்போம், ஏ பார் பி சி பார். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு 1 இருக்குது. ஸோ அதை 1 எழுதுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணும், ப்ளஸ் ஆப்ரேட்டர் இன்க்ளூட் பண்ணிடுங்க. இன்க்ளூட் பண்ணிவிட்டு எழுதுங்க. இங்கே என்ன வரும், ஏ அப்படியே எழுதிடுங்க, திஸ் இஸ் பி பார் சி பார். அப்போ ஏ பி பார் சி பார், ஏ பி பார் சி பார். லாஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே 1 இருக்குது, இதோட கரஸ்பாண்டிங் இன்புட் வேரியபிளில் எல்லாமே 1ஆ இருக்குது. அப்போ என்ன வரும், ஏ பி சி. ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் டிஃப்ரென்ஸ். ஸோ இது எக்ஸ்பிரஷன் பாருங்கள், இங்கே எப்போவுமே நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ 2 வேரியபிள் வந்து காம்ப்ளிமெண்ட் ஃபார்மும் இன்னொரு வேரியபிள் ட்ரூ ஃபார்ம் வரும், தட் இஸ் ஏ பார் பி பார் வரும். இங்கே சி வந்து ட்ரூ ஃபார்மில் வரும். நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா பி ட்ரூ ஃபார்ம் வரும், அதுக்கு அடுத்ததில் ஏ ட்ரூ ஃபார்ம். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அது 3மே ட்ரூ ஃபார்ம் வரும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன், அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ பி சி ஒரு இதில் ட்ரூ ஃபார்மில் வரும், மற்ற ரிமைனிங் வேரியபிள்ஸ் எல்லாமே காம்ப்ளிமெண்ட் ஃபார்மில் வரும். லாஸ்ட் ஒன்னில் ஏபிசி 3மே ட்ரூ ஃபார்ம். ஸோ இந்த மாதிரி இருந்தால் இந்த எக்ஸ்பிரஷன் வந்து 3 இன்புட் எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட். ஸோ நீங்கள் டைரெக்டாக வந்து 3 இன்புட் எக்ஸ்ஆர் கேட் எழுதிடலாம், ஏ எக்ஸ்க்ளூசிவ் பி எக்ஸ்க்ளூசிவ் சி. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாரோ. ஸோ பாரோக்கு நம்ம அதே மாதிரி எக்ஸ்பிரஷன் எழுதலாம். ஸோ பாரோவில் பார்த்தீங்கன்னா எங்கே 1 இருக்குன்னு பாருங்கள், அதோட கரஸ்பாண்டிங் இன்புட் வேரியபிள்ஸ் எழுதலாம். ஸோ எப்படி எழுதலாம், ஏ பார் பி பார் சி. ஸோ எழுதியிருப்போம் ஏ பார் பி பார் சி. ஸோ நெக்ஸ்ட்டு எங்கே 1 இருக்குன்னு பாருங்கள், அதோட கரஸ்பாண்டிங் இன்புட் வேரியபிள்ஸ் என்ன, ஏ பார் பி சி பார். ஸோ இட் இஸ் ஏ பார் பி சி பார். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏ பார் பி சி. So it is A bar BC. Last one வந்து ABC. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய நாட் கேட்ஸ் வந்து நிறைய தேவைப்படுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஸோ சிம்பிளிஃபை பண்ணணும்னா தெர் ஆர் 2 மெத்தட்ஸ். நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது எப்போவுமே அவுட்புட்ஸு சேஞ்ச் ஆகாத மாதிரி தான் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து என்னென்ன ரூல்ஸ் நம்மளுக்கு இருக்குன்னா, பூலியன் அல்ஜிப்ராவை யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணலாம். another one is K map, Karnaugh map னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டில் எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். இங்கே வந்து நம்ம K map யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு K map எப்படி பிளாட் பண்ணுங்கிறது பார்க்கலாம். ஸோ இது வந்து எவ்வளோ வேரியபிள்னு பாருங்கள், ஏபிசிங்கிற 3 வேரியபிள்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அப்போ 3 வேரியபிள் K map ட்ரா பண்ணும் அப்படின்னீங்கன்னா ஒரு சைடு ஒரு வேரியபிளாகவும் இன்னொரு சைடு 2 வேரியபிளாகவும் எடுத்துக்கங்க. ஸோ நம்ம இங்கே ஏ எடுத்துக்கலாம், இந்த சைட் பிசின்னு எடுத்துக்கலாம்.
அப்போ ஏ எடுக்கும்போது இதுக்கு என்ன பாசிபிள் இன்புட்ஸ் கொடுக்கலாம், 0 கொடுக்கலாம், இல்லாட்டி 1 கொடுக்கலாம். ஸோ அதை எழுதிக்கிங்க 0 1. ஸோ இங்கே மேப்பிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது திஸ் இஸ் 2 வேரியபிள். 2 வேரியபிள்னாவே 0 0 0 1 1 0 1 1 எழுதுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா 1 0க்கு முன்னாடி 1 1க்கு அப்புறம் 1 0 எழுதுவோம். ஏன்னா கேமேப் பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு பிட் சேஞ்ச் தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இங்கே ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் 0 0 இருக்குது. நெக்ஸ்ட்டு எழுதும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிட்டை அப்படியே வச்சுக்கணும் 0வை, செகண்ட் பிட் 0லேருந்து 1ஆக நம்ம சேஞ்ச் பண்ணிடணும். ஸோ அதுக்கு அடுத்தது எழுதும்போது இந்த செகண்ட் பிட் 1 அப்படியே வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் பிட்டை 0லேருந்து 1ஆக சேஞ்ச் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு எழுதும்போது ஃபர்ஸ்ட் பிட் அப்படியே வச்சுக்கோங்க, செகண்ட் பிட் 1லேருந்து 0வாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த இதுதான் வந்து நம்ம வந்து மேப் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எப்படி வந்து இந்த வேரியபிள்ஸு இந்த மேப்பில் பிளாட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஏ பார் பி பார் சி. ஸோ ஏ பார் அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு தெரியலனா எழுதிக்கோங்க, ஏ பார் ஏ 0னா அதோட காம்ப்ளிமெண்ட் ஃபார்ம் எழுதுங்க, 1னா அதோட ட்ரூ ஃபார்ம் எழுதுங்க. இங்கே வரும்போது என்ன வரும், பி பார் சி பார், இங்கே பி பார் சி, இங்கே பிசி பிசி பார். ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு பிட் வந்து பியை ரெப்ரசன்ட் பண்ணும், செகண்ட் பிட் பார்த்தீங்கன்னா சியை ரெப்ரசன்ட் பண்ணும். 0 இருந்தால் அதோட காம்ப்ளிமெண்ட் ஃபார்ம் எழுதிக்கங்க, 1 இருந்தால் அதோட ரியல் ஃபார்மில் எழுதிக்கங்க. ஃபர்ஸ்ட்டு இப்போ வெளியில் எழுதிக்கங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ளாட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ ஏ பார் பி பார் சி. ஸோ ஏ பார் எங்கே இருக்குது, இந்த ரோ தான் ஏ பாரோட ரோ. நெக்ஸ்ட்டு எனது காலம் எது, பி பார் சி. ஸோ பி பார் சிங்கிற காலம் எது, இங்கே இருக்குது. அப்போ இங்கே வந்து ஏ பார் பி பார் சிங்கிற இதில் வந்து ஒரு 1 பிளாட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு என்ன போடலாம், ஏ பார் பி சி பார். அதாவது ஏ பாருங்கிற ரோவை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம், காலம் எது, பி சி பார். ஸோ இங்கே பி சி பார் எங்கே இருக்குது, இந்த லாஸ்ட் ஒன். அப்போ ஏ பார் பி சி பார் இங்கே 1 போட்டுக்கங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஏ பார் பிசி. அப்போ ஏ பாருங்கிற ரோ சூஸ் பண்ணிக்கங்க, பிசிங்கிற காலம் சூஸ் பண்ணிங்க. அப்போ இங்கே ஒரு 1, ஒரு ஏ பார் பிசிங்கிறதுல ஒரு 1 போட்டுக்கங்க. லாஸ்ட் ஒன் இஸ் ஏபிசி. அப்போ ஏங்கிற ரோவில் பிசிங்கிற காலமில் 1 வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குரூப்பிங் பண்ணணும். ஸோ குரூப்பிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது 8 1s அட்ஜசன்ட்ல இருக்கான்னு பாருங்க, இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 அட்ஜசன்ட்ல இருக்கான்னு பாருங்க. இது இப்படி இருக்கு, இது இங்கே இருக்கு. ஸோ தனியாக இருக்கு இந்த 1, அப்போ பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 1s வந்து அட்ஜசன்ட்ல இருக்கான்னு பாருங்க. எப்போவுமே அட்ஜசன்ட் 1s மட்டும்தான் நம்ம வந்து குரூப்பிங் பண்ண முடியும். ஸோ எஸ், இங்கே இந்த 2ம் 1ம் அட்ஜசன்ட் இருக்கு, இங்கே வந்து இது 2ம் அட்ஜசன்ட், இது 2ம் அட்ஜசன்ட். ரீக்ரூப்பிங்கும் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட மெயின் எய்ம் பார்த்தீங்கன்னா மினிமைஸ் பண்ணும். ஸோ அதில் ரீக்ரூப்பிங் வந்து அலோவ் பண்ணலாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 1ம் இந்த 1ம் குரூப் பண்ணிக்கங்க, இது ஒரு குரூப், இங்கேயும் ஒரு குரூப் பண்ணிக்கலாம். ஸோ வி வில் கெட் த 3 grouping. ஸோ நெக்ஸ்ட்டு இதுலேருந்து எப்படி எக்ஸ்பிரஷன் எழுதலான்னா, ஒரு ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்துக்கங்க, அதோட காமன் வேரியபிள்ஸ் எழுதுங்க. ஃபர்ஸ்ட் இந்த 2 1 இருக்கிற இந்த குரூப்பிங் எடுத்துக்கலாம். ஸோ இந்த குரூப்பிங் எடுக்கும்போது இந்த 2 1க்கு காமனாக ரோ அண்ட் காலம் வேரியபிள்ஸ் எழுதணும். இது 2க்கும் காமனாக வந்து ஏ பாருங்கிறது தான் ரோவில் இருக்குது. அப்போ ஏ பார் எழுதிக்கங்க. காலம் வைஸ் இது 2ம் செக் பண்ணுங்கள் எது காமன் சொல்லிட்டு. இதில் சி காமனாக இருக்குது, அதனால் ஏ பார் சி. ஸோ நெக்ஸ்ட் குரூப்பிங் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ளஸ் ஆப்ரேட்டர் இன்க்ளூட் பண்ணிடுங்க. ப்ளஸ் போட்டுட்டு இந்த குரூப்பிங் எழுதுங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 1க்கும் காமனாக ஏ பார் இருக்குது. ஸோ ஏ பார் எழுதிக்கங்க. காலம் வைஸ் எது காமனாக இருக்குது, பி. ஸோ அப்போ ஏ பார் பி. நெக்ஸ்ட்டு எழுதும்போது ப்ளஸ் எழுதிக்கங்க. இது 2க்கும் ரோ வைஸ் இருக்கானா, இது ஏ பார் இது ஏ. அப்போ இது 2க்கும் வந்து காமன் ரோ வைஸ் இல்லை. ஸோ அதனால காலம் பாருங்கள், இதுக்கும் பிசி தான், இதுக்கும் பிசி தான். ஸோ அதனால பிசி. ஸோ திஸ் இஸ் த அவுட்புட் ஃபார் திஸ். ஸோ இதில் பாருங்கள், இது 2யும் செக் பண்ணி பாருங்கள், இதில் எவ்வளோ நம்ம கேட்ஸ் யூஸ் பண்ண வேண்டியது, இதில் எவ்வளோ கேட்ஸ் யூஸ் பண்ண. ஸோ நம்மளோடது எக்ஸ்பிரஷன் வந்து மினிமைஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இது யூஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஜிக் டயக்ராம்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், டிஃப்ரென்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவுட்புட் இஸ் ஏ எக்ஸ்க்ளூசிவ் பி எக்ஸ்க்ளூசிவ் சி. ஸோ அப்போ ஒரே ஒரு 3 இன்புட் எக்ஸ்ஆர் கேட்டை சூஸ் பண்ணிக்கங்க. ஸோ ஏபிசி இந்த இன்புட் வேரியபிள்ஸ் வந்து 2க்குமே வந்து காமனாக கொடுங்க. டிஃப்ரென்ஸ்க்கும் பாரோவுக்கும் காமனான இன்புட்ஸ் தான் எடுக்கணும். ஸோ அதனால் இந்த மாதிரி எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ்க்கு ஒரே ஒரு 3 இன்புட் எக்ஸ்ஆர் கேட் எடுத்துக்கங்க. ஸோ ஏபிசிங்கிற 3 இன்புட்ஸும்
மூணும் அது இன்புட்டாக கொடுத்துட்டு we will get the output as A exclusive B exclusive C. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாரோக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா A bar C. ஸோ இங்கே A இருக்கு, ஏல பார்த்தீங்கன்னா ஒரு நாட் கேட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இட் இஸ் ஏ இப்படி ஏல வந்து நாட் கேட் யூஸ் பண்ணோம்னா இட் இஸ் A bar. ஸோ அப்போ A இன்புட் எடுத்து ஒரு நாட் கேட் எடுத்து யூஸ் பண்ணுங்க, we will get the A bar. அப்போ A bar அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா A bar C. ஸோ A barங்கிற ஒரு இன்புட் எடுத்துக்கங்க, சிங்கிற இன்புட் எடுத்தீங்கன்னா ஒரு அண்டு கேட் கொடுத்தீங்கன்னா அவுட்புட் இஸ் A bar C. நெக்ஸ்ட் பாருங்க A bar B. ஸோ A bar இங்கே இருக்கு காமனாக, பிங்கிற இன்புட் எடுத்து ஒரு அண்டு கேட் யூஸ் பண்ணிங்கன்னா we will get A bar B. நெக்ஸ்ட் இட் இஸ் BC. BCனாலும் ஒரு அண்டு கேட் யூஸ் பண்ணுங்க, BU CUங்கிற இன்புட் எடுத்து ஒரு அண்டு கேட் யூஸ் பண்ணிங்கன்னா BCன்னு வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க, ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆட் பண்ணணும்னா நம்ம என்ன கேட் யூஸ் பண்ணும், ஆர் கேட். ஸோ இந்த 3 அவுட்புட்டும் எடுத்துகிட்டு போய் ஒரு 3 இன்புட் ஆர் கேட் கொடுங்க, we will get the borrow expression. So borrow is equal to A bar B plus A bar C plus BC. So இது மூணும் add up ஆகி இங்கே வந்துடும். So this is the logic diagram for full subtractors. So இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஃபர்தராக போடுற வீடியோஸு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.